வணக்கம் நண்பர்களே. ஏற்கனவே நம்ம 2023 டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின்ஸில் ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பார்ட், அதாவது 1லேருந்து 10 கேள்விகளுக்கான ஆன்சரை முதல் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் 11வது கேள்வி பாருங்கள். STILL என்ற வார்த்தையின் கண்ணாடி பிம்பம் மிரர் இமேஜ் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. மிரர் இமேஜ் அப்படின்னா இப்போ STILL கண்ணாடி இப்படி வைக்கணும். ஏற்கனவே நம்ம தண்ணீர் பிம்பத்தை வச்சு ஒரு கொஷின் பார்த்துருப்போம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே கண்ணாடி வைக்கிறோம் அப்படின்னா இங்கே வெறும் கண்ணாடி பிம்பம்ன்றாங்கன்னா இப்படி சைடில் வைக்கிறோன்னு அர்த்தம். அப்போ இதில் கவனிச்சிங்கன்னா தெரியும், எல் கண்ணாடியில் பார்க்குறப்ப எப்படி தெரியும்னா இந்த பக்கம் பார்த்து தெரியும். இந்த 2 எழுத்து தெரிஞ்சாலே நம்மளால் முடிவுக்கு வர முடியும் பாருங்கள். இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. கண்டிப்பாக இதுதான் ஆன்சர்னு சொல்லலாம்னா ஆப்ஷன் சின்னு தான் சொல்லலாம். ஏன்னா ஐ இப்படி வந்துடும், டி அதே மாதிரி தான் தெரியும், எஸ் இப்படி வந்துடும் பாருங்கள் கண்ணாடியில் பார்க்குறப்ப. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்தது கேள்வி எண் 12. BAY = 28 எனில் WON ஓன் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஒரு எழுத்தும் ஏபிசிடியில் எத்தனையாவது எழுத்தோ அதை ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடியில் 2வது எழுத்து, ஏங்கிறது 1வது எழுத்து, ஒய்ங்கிறது 25வது எழுத்து. 2 1 3, 3 25 28. அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டபிள்யூங்கிறது 23வது எழுத்து, ஓ அப்படிங்கிறது 15, என் அப்படிங்கிறது 14. மொத்தத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 52. ஸோ ஆப்ஷன் பி 52 இவ்வளோ தான். அது எத்தனையாவது எழுத்தோ அதை ஆட் பண்ணிட்டா முடிஞ்சிச்சு. 13வது கேள்வி. குறியீட்டு மொழியில் அனிமல்ஸ் என்பது இவ்வாறு குறிக்கப்பட்டால் ஆன்லைன் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதில் ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த பாருங்கள் அனிமல்ஸ் இதை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க பாருங்கள், ANIMALSன்னு. அப்போ ஆன்லைனுங்கிறத அப்படியே ரிவர்ஸில் எழுதுனா முதல் எழுத்து என்ன வந்துடும்? இ. ஒன்றும் இல்லை, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாலே போதும், முதல் எழுத்து இ வரணும். இங்கே ஓ இருக்குது, இங்கே என் இருக்குது, இங்கே எல் இருக்குது, முடிஞ்சிச்சு. நீங்கள் மீதியெல்லாம் கரெக்டாக இருக்காங்க கூட செக் பண்ணவே வேண்டாம். ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு எழுத்து வச்சே சொல்லிடலாம் பாருங்கள். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 14. மெஷின் என்பது 19, 7, 9, 14, 15, 20, 11 என குறிக்கப்பட்டால் டேஞ்சர் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதுவும் அதே மாதிரி தான் பாருங்கள். ஏபிசிடியில் எத்தனையாவது எழுத்து அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எம் அப்படிங்கிறது ஏபிசிடியில் 13வது எழுத்து, கரெக்டாக? ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 19. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 13 கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து ஏங்கிறது 1வது எழுத்து, இங்கே 7ன்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 1 கூட 6 ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது இது ஒவ்வொன்றும் ஏபிசிடியில் எத்தனாவது எழுத்தோ அது கூட 6 ப்ளஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்க போனால் டேஞ்சர் டிங்கிறது 4வது எழுத்து, கரெக்டாக? 4 கூட 6 ஆட் பண்ணால் 10. அப்போ ஆன்சரில் முதல் நம்பர் 10ன்னு இருக்கணும். 11 இருக்குது, 13 இருக்குது, 11 இருக்குது. இது எதுவுமே கிடையாது. ஆப்ஷன் சி. எல்லாத்தையும் செக் பண்ணுன்ற அவசியம் கிடையாது, நமக்கு அங்கே இருக்கிற டைம்ன்றது ரொம்ப கம்மி. ஸோ டக்குன்னு ஆன்சர் என்னன்றது அந்த முதல் எழுத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா போட்டு அடுத்த கொஸ்டினுக்கு போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஆப்ஷன் சி. அடுத்தது 15. D = 4 மற்றும் கவர் = 63 எனில் பேசிஸ் = இங்கேயும் அதே ஐடியா தான். ஒவ்வொன்றும் எத்தனையாவது எழுத்து அப்படிங்கிறத வச்சு போட்டிருக்காங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டிங்கிறது 4, கவர்னுங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கவர் சி 3வது எழுத்து, அது மாதிரி ஓங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 15வது எழுத்து, இப்படின்னு ஒவ்வொன்றத்தையும் வச்சுக்கிட்டு அது மொத்தத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 63. அதே ஐடியா தான் இங்கேயும். இப்போ பாருங்கள், பேசிஸ் பி அப்படிங்கிறது 2வது எழுத்து, ஏ 1வது எழுத்து, எஸ் பார்த்தோன்னா 19, ஐ 9வது எழுத்து, மறுபடியும் எஸ் வந்து 19. அப்போ இது மொத்தத்தையும் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 19, 38, 48 ஒரு 2 50. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 50. அது எத்தனையாவது எழுத்துன்றதை தப்பு இல்லாமல் டக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். சரிங்களா? 16. 2Z5 7Y7 14XY X9 23W11 34V13 இதில் அடுத்து வரக்கூடிய உறுப்பு எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வெறும் எழுத்தை வச்சுன்னு சொல்லலாம், இல்லை நம்பரை வச்சுன்னு சொல்லலாம். இப்போ இதில் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் இருக்கிற நம்பர்லாம் பாருங்களேன். 2, 2 5 7, 7 7 14, 14 9 23, 23 11 34. அதாவது முதல்ல 5 ஆட் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 7, அப்புறம் 9, அப்புறம் 11. அப்போ இது கூட நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னா 13 ஆட் பண்ணணும். 34 13 ஆட் பண்ணோன்னா 47. ஸோ இது ஆன்சர் கிடையாது, இது ஆன்சர் கிடையாது. இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று. கடைசி நம்பரை வச்சு கூட சொல்லலாம். இப்போ பாருங்கள், இங்கே 15 வரணுமா 14 வரணுமா, இல்லை யூவியை வச்சு கூட சொல்லலாம். எப்படி வச்சு சொன்னீங்களா ஓகே. லெட்டர் கூட பாருங்களேன், ZYXWV. அப்போ அதுக்கு முன்னாடி என்ன வரணும்னா யூ. ஆல்பபெட்டில் ரிவர்ஸில் போயிருக்காங்க, அப்போ யூ வரணும். ஸோ இது கிடையாது. ஆன்சர் ஆப்ஷன் சி. இவ்வளோ தான். சரிங்களா? ஏபிசிடி 1 2 3 4 அந்த ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் போதும். 17. ஒரு குறியீடு மொழியில் மெடிசின் என்பது EOJDJEFM என மாற்றி குறியீடு செய்யப்பட்டுள்ளது எனில் கம்ப்யூட்டர் என்ற வார்த்தைக்கான குறியீடு யாது? இதனையும் ஒன்றுமே இல்லைங்க பாருங்கள். மெடிசின் முதல் எழுத்து எம், லாஸ்ட் எழுத்து இ.
ஆன்சரில் அப்படியே வரும்போது என்ன பண்ணியிருக்காங்க, எம்இயும் ஃபஸ்ட்டு தூக்கி லாஸ்ட்டும், லாஸ்ட் இருக்கிற ஈயை தூக்கி ஃபஸ்ட்டும் போட்டிருக்காங்க. அப்போ அதே மாதிரி பாருங்கள், கம்ப்யூட்டரில் சி லாஸ்ட்டு ஆர், அப்போ ஆன்சரில் வரும்போது ஃபஸ்ட்டு எழுத்து ஆர் வரணும், லாஸ்ட் எழுத்து சி வரணும். இது கிடையாது. இங்கே பாருங்கள், இது கிடையாது. ஆறு இதுவும் கிடையாது. முடிஞ்சிச்சு பாருங்கள். நீ மீதிங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கூட நம்ம யோசிக்க வேண்டியதே கிடையாது. சிம்பிளாக சொல்லிடலாம். ஒருவேளை யோசிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை, அடுத்தடுத்த எழுத்தை போட்டிருப்பாங்க ரிவர்ஸில். இப்போ ஈக்கு பார்த்தீங்கன்னா ஈக்கு அடுத்த எழுத்து எஃப், டிக்கு அடுத்த எழுத்து இ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்வேர்டில் இருக்கிறத இங்கே தூக்கி ரிவர்ஸில் எழுதியிருப்பாங்க. நீங்கள் அதையும் கூட யோசிச்சிக்கலாம். சரிங்களாமா? அடுத்ததாக 18 A1C3F6 J10 O15. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா லெட்டர்ஸ் மட்டும் பாருங்கள். ஏ இங்கே சி கொடுத்துருக்காங்க, ஒரு எழுத்து பி விட்டுட்டாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சி நடுவில் பார்த்தீங்கன்னா டிஇ 2 எழுத்து விட்டுட்டு எஃப், எஃப்க்கு அப்புறம் ஜிஹெச்ஐ 3 எழுத்து விட்டுட்டு ஜே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜேக்கு அப்புறம் கேஎல்எம்என் 4 எழுத்து. அப்படின்னா ஓக்கு அப்புறம் 5 எழுத்து விட்டுணும். ஓக்கு அப்புறம் பிக்யூஆர்எஸ் டியை விட்டுணும். அப்போ ஆன்சரில் என்ன வரணும்னா யூ வரணும். இங்கே பாருங்கள், வி இருக்குது, டி இருக்குது. அப்போ இது ரெண்டும் கிடையாது. நம்பர் பாருங்கள், 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15. அப்போ அடுத்து ஆட் பண்ண வேண்டியது 6, 15 6 21. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வி எண் 19 GIVE கிவ் என்பதன் குறியீடு 5137, பேட் 924 எனில் கேட் என்பது எவ்வாறு குறிக்கப்படும்? இதில் பாருங்கள், முதல் எழுத்து ஜி, ஜிக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க 5. அப்போ இங்கே ஜி வர்றதால ஆன்சரில் ஃபஸ்ட் எழுத்து 5ன்னு வரணும். அப்போ இது கிடையாது. ஏங்கிறது ரெண்டாவது எழுத்து. அப்போ ரெண்டாவது இருக்கிற நம்பர் 2, 5 2. ஸோ இது கிடையாது, இது கிடையாது. முடிஞ்சிச்சு. 5 2 4 7. நீங்கள் வேணால் ஈக்கு யோசிச்சிங்கன்னா 4 7ன்னு வந்துடும். முடிஞ்சிச்சு. சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்தது கேள்வி எண் 20 அட் ஈக்குவல் டு 20, பேட் ஈக்குவல் டு 40 எனில் கேட். இங்கே பாருங்கள், அட்டு ஏங்கிறது 1வது எழுத்து, டீங்கிறது 20வது எழுத்து. 1 20 பேருக்குன்னா 20. பேட்டு பி 2வது எழுத்து, ஏ 1வது எழுத்து, டி 20வது எழுத்து. 2 × 1 × 20 40. அப்போ அதே மாதிரி கேட்டுக்கு சி 3வது எழுத்து, ஏ 1, டி 20. அப்போ 3 2 6 60வது எழுத்து. முடிஞ்சிச்சு. சரிங்களா? அடுத்தது 21 சேம் கொஷின் பாருங்கள், வேறு கொஷின் பேப்பரில் கேட்டிருக்காங்க. அதே கொஷின் தான் இன்னொரு கொஷின் பேப்பரில். 2 1 கிடையாது பாருங்கள். கவனிச்சிங்கனாலே தெரியும். அங்கே அந்த வார்த்தைகள் அவங்க கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள். ரெண்டும் வேறு கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின்ஸ், ஆனால் அதே விஷயந்தான். சரிங்களா? அடுத்ததாக கேள்வி எண் 22 கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆல்ஃபா எண் எழுத்து தொடரின் அடுத்து வரும் உறுப்பை காண்க. இதுவும் அதே மாதிரி தான். ZYX கொடுத்துருக்காங்க. நம்பரை வச்சும் கூட நம்ம ஜட்ஜ் பண்ணலாம், இல்லாட்டி ஃபஸ்ட் லெட்டரை வச்சு கூட பார்க்கலாம். லெட்டரை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், ZYX ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. அப்போ இல்லை நீங்கள் இப்படி யோசிக்கலாம், PQRSTUVWXYZ நடுவில் ஒரு எழுத்து விட்டுருக்காங்க. அப்போ அப்படின்னா எங்கேருந்து பாருங்கள், என் வந்தால் ஓ விட்டுட்டு அப்போ என் வரணும். ஸோ முதல் எழுத்து டி கிடையாது, என்னாக இருக்கணும். நீங்கள் லாஸ்ட் எழுத்து வச்சு யோசிக்கணும் அப்படின்னா எஸ்ஸை வச்சு கூட யோசிக்கலாம். எஸ்ஆ டியான்னு கண்டுபிடிச்சிட்டா முடிஞ்சிச்சிங்க. பாருங்கள், ABCD அடுத்த 3வது எழுத்து, EFG அடுத்த 3வது எழுத்து, HIJ 3வது எழுத்து, KLM 3வது எழுத்து, NOP 3வது எழுத்து. அப்போ QRS. ஸோ பிக்கு அடுத்த 3வது எழுத்து எஸ்ஸு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஒருவேளை நீங்கள் அதை யோசிச்சிங்க, லாஸ்ட் இருக்கிற எழுத்தை யோசிச்சிங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக முடியும். ஏன்னா இங்கே மட்டும்தான் எஸ் இருக்குது, மற்ற எல்லாத்தையும் என் டி இருக்குன்றதால லாஸ்ட் எழுத்தை வச்சு ஈஸியாக சொல்ல முடியும். பாருங்கள், நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை வச்சே சொல்லிட முடியும். ஒரு நம்பருக்கு என்ன ஐடியா யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள். நான் இதே கொஸ்டின் வச்சு நம்பர் சீரீஸில் கேட்கலாம். 1 2 6 21 கொடுத்துருக்காங்க இல்லையா? 1 பெருக்கி 1 கூட்டுறாங்க. 1 1 1 + 1 2. வந்த ஆன்சரை 2 பெருக்கி 2 கூட்டுறாங்க. 2 4 4 2 6. வந்த ஆன்சரை 3 பெருக்கி 3 கூட்டுறாங்க. 6 3 18 3 21. ஸோ இதை அப்படியே ப்ராசஸ் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2676ன்னு வரும். சரிங்களா? அடுத்தது 23 இந்த மாடலில், அதாவது ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட் மாடலில் அவங்க கேட்ட கடைசி கொஷின் இது. மொத்தமாக 23 கேள்விகள் கேட்டிருக்காங்கன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ லாஸ்ட் கொஷின் இதில் பாருங்கள். இதில் கடைசி எழுத்து வச்சு சொல்கிறதுக்கு நமக்கு முதல்ல ஈஸியாக இருக்கும். என்னென்னா PQR ஒரு எழுத்து விட்டாங்க. அப்போ ஆருக்கு அப்புறம் ஒரு எழுத்து விட்டோன்னா ST வரணும். பாருங்கள், T அப்புறம் UVWXYZ. ஸோ அதுபடி கடைசி எழுத்து T வரணும். அப்போ T வராதது இது கிடையாது. சரியா? நம்பர்ஸ் பாருங்கள். நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 கூட 2 கூட்டினா 4, 4 கூட 3 கூட்டினா 7. முதல்ல 2 கூட்டியிருக்காங்க, அப்புறம் 3 கூட்டியிருக்காங்க. அப்போ அடுத்து எதை கூட்டணும்னா 4. 7 கூட 4 கூட்டணும் அப்படின்னா 11. அப்போ இதில் 11 இல்லாதது இது சி வராது.
இப்போ நமக்கு வேலை முதல் எழுத்து ஐயா எல்லான்னு கண்டுபிடிச்சிட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. கரெக்டாமா? எது வராதுன்னு முடிவு பண்ணிட்டோன்னா பி வராது, சி வராதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஏவா டியான்னு முடிவு பண்ண வேண்டியது தான். அப்போ முதல் எழுத்து ஒன்றும் இல்லை, எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஒன்று விட்டு ஒரு எழுத்து இங்கே தொடங்கி ஹெச் ஐ ஜே, பக்கத்தில் கே, இங்கே எல், இங்கே எம். புரியுதான்னு பாருங்கள். அப்போ அதுபடி பார்த்தா இங்கே என்ன வரணும்னா எல் வரணும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி எல். எல் 11T. ஓகேவா? ஸோ ஆல்ஃபா நியூமெரிக் டெஸ்ட்டில் லாஸ்ட் இயர் 2023 அவங்க கேட்ட ஒட்டுமொத்தமான கொஷின்ஸ் இவ்வளோ தான். ஏறக்குறைய பெரிய டாபிக்ஸ் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. இன்னும் சின்ன சின்ன டாபிக் ஒரு 4 கேள்வி 5 கேள்வி வரது மாதிரியான டாபிக்ஸ் தான் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2023 அவங்க கேட்ட எல்லா கொஷின்ஸையும் நம்ம கவர் பண்ணிட்ட மாதிரி ஆகிடும். சரிங்களா? தேங்க்யூ.